சார் ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அவன் சொன்னான், ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில், ஒன்ஸு போட்டானுங்க அவன் வாழ்க்கைலாம் என் கையில். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை மீட்ரு கையில். நான் புது மீட்ரு போட்டானுங்க, ஒன்றும் சம்பாதிக்க முடியல. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், ஐயா உங்கள் வாழ்க்கை? அவர் சொன்னார், என் வாழ்க்கை திருட்டு விசிடி எடுக்கிறவங்க கையில். நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சா இன்றைக்கே அந்த நாள் ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை? சாமி இல்லை, சாமியார் சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். சாமியார் சொன்னார், சிஷ்ய கையில். அவள் என்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரோ அன்னியோட க்ளோஸ். நான் தான் சரியாக சொன்னான் சார். ஒரே ஒருத்தர் வாழ்க்கை என் கையில் அப்படின்னா, ஆனால் குச்சிருந்தான் ஃபுல்லாக. அவன் சொன்னான், கையில் காசு இருந்தால் குடிக்க போகிறேன் சார், இல்லைன்னா இல்லை. அப்போ மகிழ்ச்சின்றது முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க. அந்த 4வது ரவுண்டில் வீட்டு அட்ரஸ் மறக்கும், அதுவும் விட்டுருங்க. 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னே தெரியாது பாருங்கள், அதான் வாழ்க்கை.